எல்லோருக்கும் இனிய மாலை வணக்க மக்களே. இந்த வாரம் மிக விசேஷமானது. ஏனென்றால் நாம் தியாகத்தினுடைய பிரயாணத்திலே முன்னோக்கி சென்று கொடுக்கிறோம். ஆபரகாமின் விசுவாசத்திலே சாலமோன் மண்டபத்தை நோக்கி. எனவே இன்று யார் எங்களோடு இந்த முதல் நாள் இணைந்திருக்கிறீர்களோ நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த அட்டவணையை கவனிக்கும்படியாய் தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்லலாம். இது உங்களுடைய கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக. ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜெபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜெபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜெபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜெபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜெபம். மிக சரியாய் தான் ஒவ்வொரு நாளும் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஞாயிறு முதல் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை நீங்கள் எந்த நாளும் வரவேற்கப்படுகிறீர்கள். உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமானால், சுவாசத்தின் ஜெபம் தேவையானால் உடனே கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகள். நேரடியாக வர விரும்பினால் நீங்கள் செய்யலாம். சென்னையில மாத்திரமல்ல, மும்பை, ஹைதராபாத்திலும் கூட நம்முடைய சபைகள் உண்டு. நீங்கள் செல்கிற தருணம் கண்டிப்பாய் உங்கள் கவலைகள் நிறுத்தப்பட முடியும் விசுவாசத்தினால். நிச்சயம் இந்த நேரம் நான் உங்களை வரவேற்க விரும்புகிறேன் மக்களே. ஒரு அதி அற்புதமான சாட்சிக்காக இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சி என்பது அசாதாரணமான, அதாவது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதி அற்புதமான என்று நான் சொல்லலாம். வியக்கக்கூடிய, அதாவது சராசரியாய் சாதாரணமாய் இது நடப்பது சாத்தியமா என்பதை போல கேள்விகள் எழும்பக்கூடிய காரியங்களை செய்கிற ஒரு தருணம், ஒரு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியா இருக்கு. ஏனென்றால் தியாகத்தினுடைய சக்தி அதுதான். இதுக்கு மிக சிறந்த உதாரணமாய் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் நான் சொல்ல முடியும். வேறு யாரும் அல்ல. அவர்தான் அடித்தளம், விசுவாசத்தின் பிறப்பிடம். கல்வாரி மலையின் மேல் அவர் தாமே செய்த தியாகம், விசுவாசத்திலே வளர விரும்புகிற, விசுவாசத்திலே வாழ விரும்புகிறதுக்கு முழு உதாரணம். தியாகம் இல்லாமல் வெற்றி இல்லை. தியாகம் என்பது என்ன? எப்படிப்பட்ட தியாகம் தேவன் என்னிடம் எதிர்பார்க்கிறார்? ஏன் எதிர்பார்க்கிறார்? அதை குறித்த தெளிவு இந்த நிகழ்ச்சியில நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை சரியாய் பீடத்தில் அர்ப்பணிக்கிற ஒருத்தர் வாழ்க்கை மாறவில்லை அல்லது மாற முடியாது என்பது சாத்தியமே கிடையாது. அந்த சாட்சி தான் நீங்கள் இப்பொழுது கேட்க போகும். இந்த வாலிபர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றி இருந்தார், ஆனால் என்றைக்கு வாழ்க்கை பீடத்திலே கொண்டு வரப்பட்டது, தியாகமாய் எப்படி வாழ்க்கை மாறி அதி அற்புதமான சாட்சியை பாருங்கள். இதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே இந்த தடவை ஜூலை மாசம் 2024 எப்படி நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை பீடத்தின் மீது வெளிப்படுத்த முடியும், சில விளக்கங்கள் நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். அதன் மூலமாய் நீங்கள் சுவாசத்தினால் சாட்சியாய் மாறும். இரவு முழுவதும் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆவிக்குரிய பிசாசனுடைய கிரியையினால பாதிக்கப்பட்டேன். நான் காலையில் எழுந்து கொள்ளும்போது என்னுடைய முகத்தில் எல்லாமே கீர்ண காயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், நான் காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் எழுந்துக்க முடியாது. ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லாதபடி இருந்தது. நான் சிறு வயதாக இருக்கும்போது ஆலயத்திலிருந்து நான் வளர்ந்தேன். தேவனுக்குரிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். விசுவாசம்னா என்ன, ஆலயத்தில் சொல்லக்கூடிய வாக்கு தத்தங்கள் நம்புவேன். இன்னும் சொல்லப்போனால் பைபிளில் ஒவ்வொரு பாகமும் எனக்கு தெரியும். ஆனாலும் இதெல்லாம் தெரிஞ்சு என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. நான் எப்படிப்பட்ட நபராக இருந்தேன்னா, ராத்திரி நேரத்தில் தூக்கம் இல்லாதவனாக இருந்தேன். ஏன்னா எனக்கு ஆவிக்குரிய பிரச்சனைகள் இருந்தது. இரவு நேரம் வரும்போது பிசாசனுடைய கிரியைகள் என்னை தொந்தரப்படுத்தும். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. ராத்திரி நேரத்தில் நான் காலையில் எழுந்துக்கும் போது என் முகத்தில் ஃபுல்லாக கீறல் காயமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால், நான் காலையில் எழுந்துக்கணும்னு நினைக்கும் போது என்னால் எழுந்துக்கவே முடியாது. ஏன்னா இன்னும் தூக்கம் பத்தல, அப்படியே நான் தூங்கிடுவேன் திரும்பவும். நான் டீனேஜாக இருக்கும்போது, அதாவது எனக்கு இந்த சூழ்நிலை இருந்ததுனால என்னால் காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு போகிறது, அது மட்டும் இல்லாமல் என்னால் சரியாக படிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். அந்தளவுக்கு, அதாவது என்னுடைய படிப்பில் முழு கவனம் செலுத்த முடியாது. ராத்திரி தூக்கம் இல்லாததுனால அநேக ஒரு பிசாசனுடைய சோதனைகள் என்னை வேதனைக்குள்ளாக மாற்றியது. இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் நான் ஆலயத்தில் இருந்தேன். எனக்கு ஒரு மாற்றமே இல்லை.
இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா தான் நான் ஆலயத்துல இருந்தேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கைக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, என் வாழ்க்கை இன்னும் முழுமையா நான் ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கல. நான் என்ன நினைப்பேன்னா, அதாவது என்னுடைய சொந்த பலத்தினால எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா உண்மையா என்னால முடியல. என்னுடைய நண்பர்களிடத்துலயும் நான் போனேன். ஆனாலும் எதுவுமே எனக்கு பிரயோஜனமா இல்ல. ஆனா நான் பீடத்தை நோக்கி வந்தேன். தேவனுடைய பீடத்தின் மீது உடன்படிக்கை செஞ்சேன். அங்க தான் எனக்கு புரிஞ்சது, ஒண்ணு எல்லாமே இல்லைன்னா எதுவுமே இல்ல. தேவனுடைய பீடத்தின் மேல நான் இப்படிப்பட்ட உடன்படிக்கை செஞ்சேன். என்னுடைய சரீரபூர்வமான தியாகமும், அது மட்டும் இல்லாம பொருளாதார விதத்திலயும் நான் தியாகம் செஞ்சேன். நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய வாழ்க்கையில எதை மாத்திக்கணுமோ ஒன்னொன்னா நான் லிஸ்ட் போட்டேன். அதை நான் மாத்திக்கிட்டேன். எதெல்லாம் தேவையில்லாம இருந்ததோ எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். எல்லாத்தையும் தியாகத்துக்காக நான் என்னை ஆயத்தப்படுத்திக்கிட்டேன். ஒருவேளை நான் தேவனுடைய பீடத்துக்கு வராம இருந்தேன்னா என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா எப்போ நான் தேவனுடைய பீடத்தை நோக்கி வந்தேனோ, தேவனை சார்ந்து இருந்தேனோ, என்னுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாம நான் தியாகம் செஞ்சதனுடைய நோக்கம் முக்கியமா பரிசுத்த ஆவிய எனக்குள்ள நான் பெறணும். தேவனுடைய ஆவி எனக்கு வரணும்னு சொல்லி நான் தியாகம் செஞ்சேன். எப்போ கர்த்தருடைய ஆவியை எனக்குள்ள நான் பெற்றுக்கொண்டேனோ, எனக்குள்ள வித்தியாசம், எனக்குள்ள இருந்த சமாதானம், ஏதோ ஒரு கிரியை என்னை விட்டு போன மாதிரி, என்னுடைய எல்லா பயத்தையும் ஜெயிச்சது போல, என்னுடைய வேதனையை ஜெயிச்சது போல எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டானது. அதனால்தான் நான் பீடத்தின் மேல தியாகத்துக்காக மேல நோக்கி போனேன். பீடத்தின் மீது எப்போ நான் தியாகம் செய்வேன் அப்படின்னு பொருத்தனை செஞ்சேனோ, அந்த நேரத்துல இருந்து எல்லாமே மாறிச்சு எனக்கு. அவருடைய அபிஷேகம் எனக்குள்ளாக கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு நாளா இருந்தது. இந்த ஒரு பெரிய நிகழ்ச்சி என் வாழ்க்கையை மாத்தியது. அந்த நாள் தொடங்கி என்னுடைய உட்புறத்துல சமாதானத்தோட நான் இருந்தேன். எனக்குள்ள அந்த அளவுக்கு சந்தோஷம், எனக்குள்ள அந்த அளவுக்கு சமாதானமா இருந்தது. முன்னாடி இது போல நான் இருந்தது கிடையாது. ஆனா அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தேன். ஏன்னா கர்த்தருடைய ஆவி, பரிசுத்த ஆவி எனக்குள்ள வந்தார். எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ள வந்தாரோ எல்லாமே மாறியது. அந்த நாள் இரவு தொடங்கி நான் நிம்மதியா தூங்கினேன். எந்த ஒரு பிசாசனுடைய கிரியை என்னை தொந்தரவு செய்யறது கிடையாது. இனிமேலும் உடம்பு கிரிக்கிறது எதுவுமே இல்லை. அதாவது என்னை முன்னாடி பார்த்ததை விட இப்போ பார்க்கும்போது நிறைய பேர் வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. நிறைய பேர் சொன்னது போல என்னுடைய எதிர்கால ஆள் தான் முடிஞ்சிடுச்சு, என் வாழ்க்கை மாறாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு தேவன் என் வாழ்க்கையை மாத்தினார். என்னுடைய வாழ்க்கையில நல்ல படிப்பு இன்னைக்கு இருக்கு. இப்போ நான் யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சு நல்ல ஒரு வேலையில நான் இருக்கேன். கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அது மட்டும் இல்லாம தேவன் என்னுடைய அன்பின் வாழ்க்கையில ஆசீர்வதித்தார். முதல் முறை நான் ஆண்டனியை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இல்ல இவர் எனக்கானவர் இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆண்டனி எனக்கு சரியானவர் இல்லைன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கானவர் எப்படி இருக்கணும்ன்ற யோசனை என்னுடைய சிந்தனையில இருந்தது. ஆனா உண்மையாவே பரிசுத்த ஆவியானவர் தான் எனக்கு வெளிப்படுத்தினார். அது நியாயமானது இல்லை, நான் எதை பார்க்கறேனோ அதை வச்சு தீர்மானிக்க கூடாதுன்னு. அவருடைய இருதயத்தை பார்க்கணும். எது என் சரீர கண் பார்க்க முடியாதோ அதை தான் நான் பார்க்கணும். நான் அவர் உண்மையாவே தெரிஞ்சுக்கணும். நான் அவரிடத்துல பேச தொடங்கியதுக்கு அப்புறமா என்னை பத்தி எனக்கு மோசமான உணர்வு இருந்தது. அவரை தெரிஞ்சிட்ட அப்புறமா நான் நினைச்சேன், இல்ல அவர் ரொம்ப நல்லவர், நான் தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். அவர் விசுவாசத்தின் மனுஷன். அது மட்டும் இல்ல, அவர் ரொம்ப புரிஞ்சுக்கிறவரா இருந்தார், ரொம்ப அன்பானவரா இருந்தார். என் வாழ்க்கையில ஒரு தருணத்துல நான் ரொம்ப பிரச்சனையை சந்திச்சேன். அவர் இடத்துல நான் வெளிப்படையா சொன்னேன். அந்த தருணத்துல அவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கேன், எல்லா தருணமும் உன் கூட இருப்பேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போராடலாம், என்ன ஆனாலும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பதான் சொன்னா, ஆமா இவர் தான் எனக்கானவர், சரியானவர். சரீரபூர்ணமான ஆதரவு மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ஆதரவு கூட. அவர் தேவனிடத்துல என்னை நெருக்கமா கொண்டு போனார். தேவனுக்கு இன்னும் நெருக்கமா, தேவனோட உடன்படிக்கை இன்னும் பலமா மாத்த எனக்கு உதவி செஞ்சார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. எனக்குள்ள உறுதி இருந்தது, அவர் கூட இருக்கும்போது நான் எப்பவுமே தேவனோட நான் ரொம்ப நெருக்கமா இருப்பேன்ற உணர்வு எனக்குள்ள இருந்தது. இந்த திருமணம் இப்ப சாத்தியமாச்சு. ஆண்டனிக்கும் எனக்கும் தேவனோட பீடத்தின் அந்த உடன்படிக்கைக்கு நான் நன்றி சொல்றேன். அதனோட பதில தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. எங்களோட திருமணம் ரொம்ப சந்தோஷமானதா இருக்கு. பரிசுத்த ஆவி இல்லாத நேரத்துல என்னால என்ன நம்ப முடியல. என் வாழ்க்கை தோல்வி அடையும் நான் நினைச்சேன். ஆனா எப்போ நான் தேவன் கொடுத்த வழியில நடந்தேனோ எனக்குள்ளாக மாற்றம் வர ஆரம்பித்தது. இன்னைக்கு எதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதோ, பரிசுத்த ஆவி இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இன்னைக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச எல்லாமே, எல்லாத்தினுடைய முதல் அடித்தளம் தேவனுடைய பீடம். எப்போ தேவனுடைய பீடத்துக்கு வந்தேனோ எல்லாமே மாறியது.
புனித பேதுரு பெசிலிக்கா, இதன் கட்டிட வடிவமைப்பாளர் மைக்கேல் ஆஞ்சலர். ஷேக் ஜாயிர் மாஸ்க், இதன் கட்டிட வடிவமைப்பாளர் யூசப் அப்துல்கி. வெள்ளை கோவில், இதன் கட்டிட அமைப்பாளர் சார்லிம் சாய் கொசபிபெட். லசகிராத ஃபேமிலியா என்ற ஸ்பெயினில் உள்ள கட்டிடம் ஆண்டனி கவுடியால் கட்டப்பட்டது. இப்படி அநேக உலகமெங்கும் 37 மில்லியன் ஆலயங்கள் உள்ளன. ஆனால் ஒன்றே ஒன்று வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்ட ஆலயம் இந்த அண்ட சராசரத்தில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜபங்களுக்கு என் கண்கள் திறக்கப்பட்டவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கிறது. சாலமோன் மண்டபம் இந்த உலகத்தின் ஒரே ஆலயமாய் தேவன் வடிவமைத்திருக்கிறார். மீண்டும் நான் உங்களை நிகழ்ச்சியில வரவேற்கிற மக்களை, என்ன ஒரு அதி அற்புதமான சாட்சி இல்லையாய்? நீங்கள் சொல்ல முடியும், இது அதி அற்புதமானதா இல்லையாய்? இன்றைக்கு அவர் வாழ்க்கை ஒரு வாலிபராய் தொடங்கினவர் இப்பொழுது ஒரு கணவராய் குடும்பஸ்தராய் முன்னோக்கி செல்கிறார். இதோ இந்த தடவை இஸ்ரவேல் நிகழ்ச்சி ஜூலை மாதம் 14ஆம் தேதி, இந்த மாதம் கடைசி வரை நீங்கள் எங்களோடு இணைய விரும்பினால் எப்படி இதை செய்யலாம்? இதுல முக்கியமான கருத்து என்ன? இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான காரியம் என்ன? நீங்கள் திரையில பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். சில வார்த்தை, விசுவாசத்தின் வார்த்தை வழிகாட்டுதல் உங்களுக்காய் நான் கொடுக்க விரும்புகிறேன். முக்கிய பாடம், உங்கள் வாழ்க்கையில் உடல் தேவைகளுக்கு மேலாக, அல்லது சரீர தேவைகளுக்கு மேலாக ஆவிக்குரிய தேவைகளை வையுங்கள். ஏன்? நீங்கள் அதை செய்யும் போது தேவை உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்யும்படி நீங்கள் அவரிடம் கேட்கிறீர்கள். நிச்சயமாக அவர் உங்களுக்கு இன்னும் பலவற்றை தருவார். உங்களுக்கு பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அதற்கு முன்னுரிமை கொடுங்கள். உங்கள் சித்தத்தை, அதாவது உங்கள் விருப்பத்தை தியாகம் செய்யுங்கள். உங்கள் பாவத்துக்குரிய பழக்கங்களை தியாகம் செய்யுங்கள், அர்ப்பணிகள், விட்டுவிடுங்கள். உங்களது வாழ்க்கையை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்கு முழுமையாக அர்ப்பணியுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்த ஆவி இருந்தால் நீங்கள் மற்ற பகுதிகளில் கவனம் செலுத்தி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவனிடம் கேட்கலாம் இந்த சிறப்பு நிகழ்ச்சியில். அதனால் அவருடைய பெயர், தேவனுடைய பெயர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும் மற்றும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட முடியும். எப்படி இதை உதாரணமா சொல்ல முடியும்? பாருங்க திரையில். என்னை குணமாக்கும், அதனால் உங்களை சேவிப்பேன். என் அன்பின் வாழ்க்கையை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை புதுப்பியும். அதனால் நாங்கள் உங்களுக்கு மேலும் மேலும் அதிகமாக சிறப்பாக சேவை செய்வோம். என்னை செழிப்பாக்கும், அதனால் என் செழிப்பின் மூலம் நான் உங்களுடைய ராஜ்யத்தை செழிக்க செய்வேன். மீண்டும் நீங்கள் யார் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், இதான் ரகசியம். தேவனுடைய விருப்பத்தை நீங்க பீடத்தை நிறைவேற்றும் போது அந்த இடத்தில் உங்கள் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். சரியாக இதான் மக்களே, பீடத்தின் மேல் நீங்கள் தேவன் விருப்பத்தை போய் நிறைவேற்றினால் அந்த பீடத்துல உங்கள் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறார். எவ்வளவு அற்புதமான விஷயம்! அந்த கொடுத்து பெற்றுக் கொள்ளுதல். ஆண்டவர் இயேசு தாமே சொன்னார், கொடுக்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்கிறான். ஆனால் இது கண்டிப்பா விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் இழக்கவில்லை, நான் பெற்றுக் கொள்ளும்படி கொடுக்கிறேன். இதான் இஸ்ரவேல் நிகழ்ச்சியினுடைய சாராம்சம். நீங்கள் நேரடியாய் வருவது நல்லது. விண்ணப்பத்தை எடுக்க விரும்பினால், இதிலே உங்கள் விண்ணப்பத்தை அனுப்ப விரும்பினால், தியாகத்தை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால், இதோ அதி அற்புதமான சாட்சி கவனிங்க. இதனை தொடர்ந்து நாம் ஜெபத்திலே ஒன்றிணைய போகிறோம். 50 முறை பேய் ஓட்டுதல், 7 முறை தற்கொலை முயற்சி. மரியா தெரேசாவுடைய வாழ்க்கை திகில் படத்தை போல். எனக்கு 17 வயசா இருந்தப்போ நான் என்னோட யோசனையை இழக்க ஆரம்பிச்சேன். எனக்கு தொடர் தலைவலியானது இருந்தது. அந்த வலி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியல. நான் உருவங்களை பார்க்க ஆரம்பிச்சேன், சத்தங்களை கேட்க ஆரம்பிச்சேன். எனக்குள்ளாக பதற்றமோ நடுக்கமோ இருக்க ஆரம்பிச்சது. எங்கன்னா ஓடி போயிடலாமான்னு இருக்கும். நான் நினைச்சேன் என் வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்லை. முதல்ல எங்க அம்மா நினைச்சாங்க எனக்கு வலிப்பு பிரச்சனை இருக்குன்னு.
நான் அந்த பிரச்சனையால வெளிப்பட்டப்பட்ட எங்க அம்மா என்னை மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போய் எனக்கு மருந்துகள் வாங்கி கொடுத்தாங்க. ரொம்ப பலனான மருந்துகள் அவங்க கொடுத்தாங்க. மருத்துவர் எங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தாங்க, என் தலைக்கு எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கும்படியா. அந்த நேரத்துல எங்க அம்மா பரிதவிப்போடு இருந்தாங்க. அதனால எங்க அம்மா சரின்னு சொன்னாங்க. எனக்குள்ளாக வெறுமையும் பரிதவிப்பும் இருந்தது. நாங்க டிஸ்னிலேண்ட் போயிருந்தோம். அந்த வெறுமையும் பரிதவிப்பையும் குறைக்கிறதுக்காக நாங்க நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு தற்கொலை எண்ணமானது இருந்தது. எங்கனா இருந்து விழுந்து இறந்துடணும்னு நான் நினைச்சேன். நான் அந்த இடத்துல சுத்தி பார்த்தேன், இங்க எங்க விழுந்து இறந்துடலாம் அப்படின்னு. இரவுகள்னு சொன்னா எனக்கு ரொம்ப கொடுமை. ஏன்னா நான் உருவங்களை பார்ப்பேன், சத்தங்களை கேட்பேன். அந்த உருவம் எனக்கு மேல வர்றதை நான் பார்ப்பேன். அந்த அசுத்தம் வந்து என் தொண்டையை நெருக்கும். என்னால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க கூட முடியாது. நான் அந்த அசுத்தத்தை பார்த்துட்டே இருக்கேன். ஆனா அந்த அசுத்தம் என் கழுத்தை நெரிக்குது. அந்த அசுத்தம் என் பக்கத்துல வரும்பொழுது என்னோட பரிதவிப்பு இன்னும் அதிகமாச்சு. நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்ப நான் ஜன்னல் கிட்ட போய் சொல்வேன், இன்னைக்கு நான் அதை செய்ய போறேன். எங்க அம்மா என்னை எப்படியா பார்த்துருக்காங்க, கழுத்துல கயிறோடு நான் எப்படின்னா இறங்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கேன். ஒரு தடவை எங்க அம்மா என்னை பிடிச்சி இழுத்துட்டாங்க. நான் ஜன்னல்ல இருந்து கீழே விழணும்னு பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணம் என் வாழ்க்கை எப்படின்னா முடிச்சுக்கணும்னு. ஒரு தருணத்துல நான் நினைச்சேன் என் பொண்ணுக்கு மனநல பிரச்சனை இருக்குன்னு. அவங்க யோசனை இழந்துட்டாங்கன்னு நினைச்சிருக்கேன். தெற்கு பிரேசில்ல ஒரு சின்ன கிராமத்துல நாங்க இருந்தோம். நான் போயிட்டு இருந்த ஒரு ஆலயத்துல அங்க இருக்க போதகர் வந்து அசுத்தத்தை பத்தி பேசுவாரு. அந்த செய்தி என் ஆலோசனையில இருந்தது. எப்போ என் பொண்ணு அசுத்தனால வெளிப்பட்டாலோ அப்ப நான் அந்த போதகருக்கு ஃபோன் பண்ணேன். அங்கதான் உண்மையான போராட்டம் ஆரம்பிச்சுது. அவர் உறவினர் எல்லாரையும் அழைச்சி அவர் ஒரு சாங்கியமானது செஞ்சார். நேரம் கடந்து போக என் பொண்ணு இன்னும் அதிகமா அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் பொண்ணு எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி இல்ல. இப்போ அடிக்கடி அவ அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. பிற்பாடு அது தினந்தோறும் மாறுச்சு. படையெடுத்த ஆவி மரியாவுடைய உடலை மோசமான நிலைமையில் கொண்டு வந்தது. அது முழுமையாய் ஆட்கொண்டது. முதல்ல நான் இன்னொரு பாதிரியார்கிட்ட கொண்டு போயிருந்தேன். அதை விட அதிகமா அவ தினந்தோறும் அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. அந்த பாதிரியாருக்கு உதவி செய்யறவங்களால கூட அவளை பிடிக்க முடியல. அவங்க தோல்ல அந்த அளவு பலன் இல்ல. அவ பொருள் எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சா. என் பொண்ணு பறக்க ஆரம்பிச்சா. அந்த பாதிரியாரை அடிக்க கூட ஆரம்பிச்சா. அவர் ரொம்ப வயசானவர். அப்போ என் பொண்ணால எதையுமே கட்டுப்படுத்த முடியாம இருந்தது. பிற்பாடு என் பொண்ணை ஒரு சேர்ல கட்டி வைக்க வேண்டியதா இருந்தது. நான் ஒரு நாளும் நினைச்சதில்லை என் பொண்ணை இந்த மாதிரி நாற்காலியில கட்டப்பட்டு உட்கார வச்சிருக்கணும்னு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிச்சேன். அந்த அளவு ரத்த வாந்தி எடுத்தேன். என்னுடைய தொண்டையானது வீங்க ஆரம்பிச்சுது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் திரும்ப பழைய நிலைமையில இருக்கேன். ஒரு நாள் ராத்திரி என் பொண்ணு எழுந்துக்கும் போது அசுத்தனால வெளிப்பட்டு எழுந்தா. அந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. எதுவுமே சரியா போகல. என்னுடைய ஜெபம், அந்த ஆசிரியர் கொடுத்த பொருட்கள் எதுவுமே வேலை செய்யல. அதுல ஒரு சிலுவை இருந்தது, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்ணி, ஒரு புத்தகம். அதுல வந்து அசுத்தத்தை துரத்த ஜெபமானது இருக்கும். அதெல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் அந்த நாள் நினைச்சேன், இன்னைக்குதான் அந்த நாள். என் உயிரை நான் எடுத்துப்பேன். நான் என்னோட பொண்ணு அவங்க சகோதரர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன். அப்போ என் பொண்ணுக்கு ஒரு கடிதமானது எழுதினேன், குட் பை சொன்னேன். நான் என் காரை எடுத்துட்டு ரோட்ல போவேன். எங்கன்னா ஒரு விபத்து பண்ணி நான் இறந்துருவேன். இதுதான் என்னால செய்ய முடியும். நான் ஸ்பீடா போயிட்டு நான் எங்கன்னா விபத்தானது பண்ணி நான் இறந்துருவேன். நான் விடிய காலைல 3 மணிக்கு தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே, உங்களுக்கு இதான் கடைசி நாள். என் வாழ்க்கை நீங்க இன்னைக்கு முடிச்சிடணும். நீங்க என் வாழ்க்கையை முடிக்கலன்னா நான் முடிச்சுப்பேன். எப்படி இருந்தாலும் அடுத்த நாள் நாங்க அந்த மாந்திரீகம் சேரும் இடத்துல போக வேண்டியதா இருந்தது. நாங்க தொடர்ந்து மாந்திரீகம் பண்றவங்கள்ட்ட போனோம். கொஞ்ச நாள் கடந்து போச்சு. அதுக்கப்புறமா ஜான்வரி ஆனது வந்தது. மாந்திரீகம் செய்றவங்களும் இல்ல. அந்த இடத்துல எந்த பாதிரியாரும் இல்ல. ஒரு பாதிரியாரை நான் பார்த்தேன், சாந்த கட்டரிலால. அவர் எந்த கிராமத்துல வசிக்கிறாரோ அதே கிராமத்துல நான் போயிருந்தேன். நான் பணமானது செலவழிச்சேன். ஆனா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு தீர்மானிச்சேன். அவர் எனக்கு ஆலோசனையானது கொடுத்தார். ஒரு அப்பா போல எங்களோட உட்கார்ந்தாரு. அவர் சொன்னார், போய் யூனிவர்சல் ஆலயத்துல உதவியானது கேளுங்க. என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் எல்லாமே பண்ணிட்டேன். நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு போங்க. எல்லா மாநிலத்திலும் எல்லா இடத்துலயும் யூனிவர்சல் ஆலயம் இருக்கு. உங்களுடைய சொந்த ஊர்ல கூட யூனிவர்சல் ஆலயம் இருக்கு. அங்க போங்க. உங்களுடைய பிரச்சனை, உங்க பொண்ணு கூட அங்க நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு மருத்துவ இடத்துல கொண்டு போறது பதிலா நீங்க யூனிவர்சல் ஆலயத்துக்கு உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்கன்னு அவர் சொன்னார்.
இரக்கமான ஆசாரியருடைய வார்த்தை கடைசியான கதவு அருகிலே அவர்களை கொண்டு சென்றது. நான் ஒரு வெள்ளிக்கிழமை யூனிவர்சல் ஆலயத்துக்கு போயிருந்தேன். விடுதலை பத்தி நான் புரிஞ்சுக்கல. அங்க என்ன சொன்னாங்களோ முதல்ல எனக்கு புரியல. நான் உங்கள்ட்ட கேட்டேன், ஒரு போதகர்ட்ட பேசுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு. அவரு கையில டிவி வச்சிருந்தார். அதை கீழே வச்சுட்டு சொன்னார், நான் உங்களை ஆசீர்வதிக்காம நீங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. நான் இங்க ஒரு போதகர். அவர் டிவியை கீழே வச்சுட்டு அவர் கையை உயர்த்தினார். அவர் ஜெபம் பண்ண கூட இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா என் பொண்ணு அசுத்தனால வெளிப்பட ஆரம்பிச்சா. எனக்கு அது ஒரு அதிசயமா இருந்தது. தேவனிடத்துல இருந்து பீடத்துக்கிட்ட கூட இல்ல, கதவு வாசல் கிட்டே அவ அசுத்தத்தினால வெளிப்படப்பட்டா. தரையில உருண்டா, ரத்தம் வாந்தி எடுத்தேன். அவர் தொடர்ந்து ஜெபமானது செஞ்சார். அது ரொம்ப நேரம் கூட எடுக்கல. என் பொண்ணுன்னு சொல்லும் பொழுது என் பொண்ணு திரும்ப மறுபிறப்பாங்க பெற்றுக்கொண்டா. எனக்கு ஞாபகம் இருக்கு, எப்போ திரும்ப நாங்க வந்தோமோ அது ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்ப போதகர் சொன்னார், திரும்ப வாங்க ஆலயத்துக்கு. அது ஒரு சனிக்கிழமையா இருந்தது. நாங்க திரும்ப இரவு வந்தோம். என் பொண்ணு எந்த மாத்திரை எடுத்துக்கணுமோ இனிமே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தருணம் தேவன் தாமே என்னை அவர் மடியில எடுத்துக்கிட்டது போல இருந்தது. மரியா மரியா கடைசியா என்கிட்ட வந்துட்ட. தேவனோட எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டது. நான் ஒரு பொழுது அந்த போதகரை மறக்க மாட்டேன். என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னார், உன்னுடைய போராட்டம் என்னுடைய போராட்டம்னு. அது தேவனால மட்டும்தான் முடியும். அந்த தருணம் நான் தேவன் என் பக்கத்துல இருக்கதை பார்த்தேன். நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார். அவர் நாளைக்கு திரும்ப வாங்கன்னு சொல்லியிருந்தார். நாங்க அவர்கிட்ட முழு இருதயத்தோட வருவோம்னு சொன்னேன். நாங்க திரும்பவும் போனோம். அங்க போய் நாங்க தூங்கணும். நாங்க ஆலயத்திலே தூங்கணும்னு நினைச்சோம். ஆமா, நாங்க ஆலயத்திலே தூங்கணும்னு நினைச்சோம். அப்போ நாங்க வீட்டுக்கு திரும்ப போய் நாங்க தூங்கணும். மரியா இனிமேலும் அந்த பிசாசினால் ஆட்கொள்ளப்படுவதில்லை. ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் இப்பொழுது கிடைத்த அந்த சமாதானம் இவருக்கு நிலைநிறுத்தப்படும். நான் தண்ணீர்ல இருந்து திராட்சை ரசமா மாத்தப்பட்டேன். எந்த மாத்திரம் இல்லாம நல்ல உறக்கத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சந்தோஷமா இருந்தேன். ஆனா முழு சந்தோஷத்தோட இல்ல. எனக்குள்ளாக வெறுமையானது இருந்தது. அத பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நிரப்ப முடியும். எல்லா கூட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். அதிகமா புதன்கிழமையிலயும் ஞாயிற்றுக்கிழமையிலயும் என்னுடைய முழு வாழ்க்கையில நான் என்ன செய்யணும்? எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. ஆனா உண்மையான சமாதானம் இன்னும் நான் பெற்றுக்கொள்ளல. அவர் எனக்குள்ளாக வரணும்னு நான் விரும்பினேன். அப்ப எனக்கு ஞாபகம் வந்தது, அது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு உண்மையை எதுவுமே வேணாம். எனக்கு வேண்டியது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. நான் அவரிடத்துல சொன்னேன், என்னுடைய எல்லாமே உங்களுடைய எல்லாம். என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போய், தேவனே இதோ. நான் அவரிடத்துல சொன்னேன், தேவனே நீங்க எனக்கு இப்போ வேணும். ஏன்னா முன்னாடி பரிசுத்த ஆவி பெற்றதுக்கு முன்னாடி எனக்குள்ள ஒரு அசுத்தம் இருந்தது. ஆனா இப்போ நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட விரும்புறேன். பேய்கள் ஓட்டுதல் இடத்திலிருந்து தேவனுடைய சிம்மாசனத்தில், அதுதான் பீடம். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே இதுதான் அந்த நாள். நான் இன்னைக்கு உங்களை பெற்றுக்கொள்வேன். நான் அவரை பெற்றுக்கொண்டேன். அவர் என்னிடத்துல சொன்னா, நான் இங்க இருக்க மரியா உனக்காக. ஒருத்தருக்குள்ளாக பிசாசு இருந்து இப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது கூடாத காரியம் அசுத்தத்தினால வெளிப்படுத்தப்பட்ட ஒருவர் அசுத்தம் அவங்க மேல இருக்கிறத அவங்க பார்த்து, இப்போ பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளா இருக்கார். நான் யாரு இந்த மாதிரி தயவை தேவனிடத்துல இருந்து பெற்றுக்கொள்றதுக்கு? இன்னைக்கு எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் டிஸ்னிலேண்ட் போக வேண்டியதில்லை. நான் வனாந்திரத்தின் மத்தியில இருந்தா கூட எனக்குள்ளாக சமாதானம், சந்தோஷம் இருக்கு. மரியா தெரேசா இப்பொழுது ஒரு மனைவி மற்றும் ஒரு தாய். இவருடைய வாழ்க்கையை மீண்டுமாய் புதியதாய் ஆண்டவர் மாற்றி எழுதினார். ஒரு திகில் படத்துல இருந்து ஒரு அற்புதமான படமா என்னோட பொண்ணு வாழ்க்கை மாறி இருக்கு. இந்த படம் ரொம்ப அருமையானதா இருக்கு. என்னால சொல்ல முடியும், என் பொண்ணுடைய வாழ்க்கை மாறப்பட்டு இருக்கு. இது ரொம்ப உணர்ச்சிகரமான விஷயம் எனக்கு. ஒவ்வொரு முறை எனக்கு ஞாபகம் வரும்பொழுது, இன்னொரு இடத்துல இந்த என் சாட்சியை நான் என் பொண்ணை பத்தி சொல்லும் பொழுது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுவேன். ஏன்னா என் பொண்ணு மறுபிறப்பா பெற்றிருக்கா. என் வாழ்க்கையை பத்தி இன்னைக்கு சொல்லணும்னா நான் எதுவுமே குறையா சொல்ல முடியாது. இப்போ எல்லாமே அருமையா இருக்கு. அவரோட திருமணம் ஆசீர்வாதமா இருக்கு. ஒரு ஆசீர்வாதமான பேரா எனக்கு இருக்கா. தேவன் எல்லாத்தையுமே அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கார். நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம், ஆனா தேவன் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறார். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம்.
மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் இந்த வார்த்தையை பெற்றார்களோ, சாட்சியை கவனித்தார்களோ, நான் விசுவாசிக்கிறேன் தேவனே, அவர்கள் விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டது, தூண்டப்பட்டது, தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. பீடத்தின் மேல் ஒரு விருப்பத்தை செய்கிற தருணம், அதே பீடத்திலே நீர் அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர். கண்டிப்பாய் உன் சித்தமாகியே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர். எனவே உன் சித்தம் இவர வாழ்க்கையிலே பணிக்கும் போது அங்கே அவமானத்திற்கு இடமில்லை, தோல்விக்கு இடமில்லை, பரிதவிப்புக்கு இடமில்லை. ஆவியானவர் தாமே இந்த நபருடைய கண்களை திறப்பாராய், பலப்படுத்துவாராய், புதுப்பிப்பாராய். இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இதிலிருந்து பருகுகிற மக்களும் சக்தியிலிருந்து பருகட்டும், வல்லமையிலிருந்து பருகட்டும், உடைய ஆவியிலிருந்து பருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்காய் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள். இந்த வாரம் முழுவதும் தொடர்ந்து எங்களுடைய நீங்கள் காரணம் புதன்கிழமை, அதாவது மிக சரியாய் புதன் நள்ளிரவு தானியேலின் உபவாசத்தை நாம் இணைய போகிறோம். தொடர்ந்து பேசலாம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு இணைந்திருங்கள். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். செல்லுவார். ஒரு நாள் நீங்க கடைசியா இந்த உலகத்துல எழுந்துப்பீங்க. அந்த நாள் கடைசியான நாளா இருக்கும். கடைசியா ஒரு முறை நீங்க காலை உணவை சாப்பிடுவீங்க. ஒரு நாள் உங்க குடும்பத்தினுடைய முகத்தை கடைசியா நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கடைசியான வார்த்தையை சொல்லுவீங்க. உங்களுடைய கண்கள் கடைசியா ஒரு முறை சிமிட்டும். உங்க இருதய துடிப்பு கடைசியா ஒரு முறை துடிக்கும். நீங்க கடைசியா ஒரு முறை மூச்சை இழுத்து விடுவீங்க. அந்த நேரம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கப்படும். அந்த நேரத்தில் நீங்க புரிஞ்சுப்பீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஆத்மா உண்மையானது அப்படின்னு. அந்த நாள் இந்த பூமியில நடந்தது எல்லாமே உங்களுடைய ஆத்மாவை காப்பாற்ற மட்டும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. கடைசியா ஒரு முறை நீங்க அதை பார்க்குற நேரம் உங்க ஆத்மாவை வந்து கொண்டு போறது யாரு? அந்த நேரம் நீங்க யார்கிட்ட உங்க நேரத்தை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க நாளை கொடுத்தீங்களோ, யார்கிட்ட உங்க விருப்பத்தை செஞ்சீங்களோ, யாரை நீங்க வணங்குனீங்களோ, இந்த வாழ்க்கையில இது உங்களை பதட்டப்படுத்துதா இல்லை இது உங்களை உறுதிப்படுத்துதா? உங்க கடைசி நாள் இந்த பூமியில உங்களுடைய முதல் நாள் அமைய போது பரலோகத்துல தேவனோடு சந்தோஷமா அல்லது நித்திய கால மரணம் நரகத்துல?